என்னோட பேர் வந்து டாக்டர் கவிதா. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை அறிவியல் நிலையம் திருப்பதி சாரத்தில் இணை பேராசிரியராக இருக்கிறேன், பயிர் நோயியல் துறையில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துங்கன்னா காளான் சாகுபடி. ஏன் காளான் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துலேருந்து வரக்கூடிய பண்ணை கழிவுகளை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கு நமக்கு வந்து நெல் வைக்கோல் உபயோகப்படுத்துகிறோம். அதில் அது சாகுபடி பண்ணுறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பண்ணை கழிவுகளை நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடியது. இது ஒரு சிறு குறு விவசாயிகள் பண்ணலாம், பண்ணை மகளிர் பண்ணலாம், படித்து வேலையில்லாத இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு சுய தொழில் செய்கிறதுக்கு இந்த காளான் வளர்ப்பு வந்து நல்ல ஒரு தொழில். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இடமெல்லாம் தேவையில்லை. நமக்கு வயல்னா 1 ஏக்கர் வேணும், 1/2 ஏக்கர் வேணும்னு மினிமம் வந்து 5 சென்ட் நிலம் இருந்தால் போதும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் விட்டமின்ஸ்கள், விட்டமின் B1 இருக்குது, ரிபோஃப்ளேவின் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மினரல்ஸ், அதிகப்படியான வந்து மினரல்ஸ் சத்துக்கள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா சோடியம் பொட்டாசியம் ரேஷியோ அப்படிங்கிறது, பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது, செலீனியம் இருக்குது. மிக முக்கியமானது சொல்லணும்னா காளானில் வைட்டமின் D அதிகமாக இருக்குது. மற்ற எந்த ப்ராடக்ட்ஸ்லையுமே பிளான்ஸ்லேருந்தோ அனிமல்லேருந்து எடுக்கிற ப்ராடக்ட்ஸில் எதுவுமே வைட்டமின் D இருக்காது. ஆனால் வந்து நமக்கு காளானில் அதிகப்படியான வைட்டமின் D இருக்குது. ஸோ வைட்டமின் D முக்கியமாக நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. ஸோ ஆகையால் காளான் வந்து ஒரு தொழிலாக செய்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து சிப்பி காளான், பால் காளான் 2 காளான்களும் வந்து அதில் விவசாயிகள் அதிக முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய மிக முக்கியமான தொழில். சிப்பி காளான்லேயே வந்து நிறைய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. CO1, APK1, MDO1, ஊட்டி1. இப்போ கடந்த வருடம் 2025 வந்து KKM1ங்கிற ஒரு ரகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ரகங்கள். இது வந்து எல்லா விவசாயிகளும் சாகுபடி செய்யலாம். இதில் வந்து KKM1 சிப்பி காளான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால வயது. நார்மலாக காளான் வந்து நமக்கு நல்லா போட்டு வச்சிங்கன்னா 20வது நாள் தான் நமக்கு பூ வரும், அதாவது காளானாக வரும். இந்த KKM1ங்கிற ரகம் வந்து 10லேருந்து 12 நாள்லேயே நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். 30 நாளில் பயிர் முடிஞ்சிடும். ஸோ விவசாயிகளுக்கு தேவைக்கேற்ப 45 நார்மலாக காளான் வந்து 45 நாள்லேருந்து 50 நாட்கள். இது KKM1ங்கிறது வந்து 30 நாட்களில் பயிர் முடியும். தேவைக்கேற்ப நம்மளோட கிளைமேட், நம்மளோட சீதோஷ்ண வெப்பநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது மிக முக்கியமானது. இதுக்கு நமக்கு காளானுக்கு வந்து மிக முக்கியமானது தரமான நெல் வைக்கோல். விவசாயத்துலேருந்து வரக்கூடிய நிறைய உபப்பொருட்கள் உபயோகப்படுத்தினா நெல் வைக்கோல் நல்ல தரமான வைக்கோலாக இருக்கணும். எடுக்கக்கூடிய வைக்கோல் வந்து மழைக்கு அடிபடாதவர்கள், மழையில் ரொம்ப படாத நல்ல அறுவடை செஞ்ச உடனே காளானுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அல்லதுனா கண்டாமினேஷன், களை பூசணங்கள் வர்றதை தடுத்துக்கலாம். இந்த வைக்கல் தரமான வைக்கல் முதல் பாயிண்ட். அடுத்தது வைக்கலை பதப்படுத்துறது. வைக்கலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா களை பூஞ்சானங்கள் இருக்கும், பூச்சிகளோட புழுக்கள் முட்டைகள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபீனாலுங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கும். இதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வைக்கலை பதப்படுத்துகிறோம். வைக்கலை பதப்படுத்துறது வந்து நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. சூடு தண்ணீர், அதாவது கொதி நீரில் பதப்படுத்துறது, அதுதான் ஆர்கானிக்னு சொல்லுவோம். வைக்கலை சின்னதாக கட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அடுத்தது புது தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து வேக வச்சிடும். 1 மணி நேரம் நல்லா வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற கிருமிகள், புழுக்கள், பூச்சிகள் எல்லாமே இறந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தொற்று நீக்கம் பட்ட இதை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இல்லது வந்து இதை வந்து ஆர்கானிக்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஸ்டீமிங், அதாவது நீராவியில் வேக வைத்தல் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இட்லி பாத்திரம் மாதிரி ஒரு நல்ல பெரிய இதில் வந்து ஊற வச்ச வைக்கல 1 மணி நேரம் நீராவியில் பதப்படுத்தி உபயோகப்படுத்தலாம். அது இல்லாமல் கெமிக்கல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஃபார்மலின், கார்பன் டை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆர்கானிக் கிடையாது. ஸோ நீராவியில் வைக்கலை பதப்படுத்துறதும் கொதிநீரில் வச்சு பதப்படுத்துறதும் வந்து ஆர்கானிக்னு நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆர்கானிக் முறையில், அங்கக முறையில் நம்ம காளான் சாகுபடி பண்ணியிருக்கோம். இதோட வைக்கலை வேக வச்சு பதப்படுத்தினதுக்கப்புறம் நமக்கு வந்து அதோட ஈரப்பதம் மிக முக்கியமானது. 65% ஈரப்பதம் இருக்கணும் வைக்கலில். வைக்கலை தொட்டு புழிஞ்சிங்கன்னா தண்ணி சொட்டக்கூடாது, ஆனால் ஈரம் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான பதம். ஏன்னா ஈரம் கூடுனாலும் களை காளான்கள் வரும், ஈரம் குறைஞ்சாலுமே காளான் பூசணம் வராது. ஸோ இந்த மாதிரி நல்ல வைக்கலை 65% ஈரப்பதத்திற்கு காய வச்சதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த தேவையான பொருள் அப்படிங்கிறது வந்து காளான் விதை. தரமான காளான் விதை எடுக்கணும்.
காளான் விதை அப்படிங்கிறது மிக முக்கியமானது வந்து நம்ம எந்த காளான் பண்ண போகிறோமோ சிப்பி காளான்னா சிப்பி காளான் ஒவ்வொரு ரகத்துக்கும் உள்ள காளான் விதை. அந்த காளான் விதை எந்த வயசு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள்லேருந்து 30 நாள்லேருந்து 1.5 மாதம், அதாவது 45 நாளைக்குள்ளே உபயோகப்படுத்துகிறதா இருக்கணும். ஸோ ரொம்ப பழைய விதை உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து காளானோட நமக்கு வந்து உற்பத்தி திறன் குறையும். ஸோ 15லேருந்து 30 நாளைக்குள்ளே நம்ம தயாரிக்கப்பட்ட காளான் விதையை உபயோகப்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும், நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ ஒரு காளான் விதை பேக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் பேக்கெட் இருக்குது, 500 கிராம் பேக்கெட் இருக்குது, 1 கிலோ பேக்கெட் இருக்குது. நார்மலாக விவசாயிகள் வந்து பெரிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பண்ணுறவங்க 1 கிலோ பேக்கெட் வாங்குவாங்க. சின்ன லெவலில் பண்ணுறவங்க 300 கிராம் பேக்கெட் போட்டிங்கன்னா 2 படுக்கைகள் போடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து வைக்கல் தேவை, காளான் விதை தேவை. அடுத்தது வந்து பாலித்தீன் கவர். பாலித்தீன் கவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம அரசானது ரொம்ப மெல்லிய இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து 80 மைக்ரான் திக்னஸ் உள்ள பாலித்தீன் கவர். அதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அடி அகலம் 2 அடி நீளமுள்ள பாலித்தீன் கவர் எடுத்து பாலித்தீன் கவரில் கீழே வந்து நம்ம கட்டிட்டு அதை வந்து தலை கீழே மறிச்சிட்டு அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து 5 சென்டிமீட்டர் வைக்கல் போடணும், அடுத்தது காளான் விதை போடணும், அடுத்து 10 சென்டிமீட்டர் வைக்கல், அப்படி அடுக்கடுக்காக ஒரு 5 அடுக்கு போட்டு நல்லா கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் மிக முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போடுறது. அது வந்து நல்ல சாக்கூசி வச்சு அதையும் நல்லா டெட்டால் போட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம ஓட்டை போடணும். ஓட்டை போடாட்டி என்ன ஆகும்னா காளான் அந்த வைக்கலில் மாரி ஏறி வளராது. அதுக்கு ஏன்னா வைக்கலில் இருக்கிற சூடுனால அந்த காளான் பூசணம் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹோல் போட்டு கொடுக்கும்போது நல்ல காத்தோட்டம் இருக்கும். ஸோ இப்போ காளான் படுக்கை தயார் செஞ்சுட்டோம். இந்த காளான் படுக்கையை அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு இருட்டான ரூமில், இருட்டு வந்து நமக்கு வந்து காளான் பூசணம் வைக்கலில் ஏறி வளர்கிறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். இருட்டான ரூமில் 25 டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்கணும். ஸோ 10லேருந்து 15 நாளில் காளான் பூசணமானது வந்து நல்ல வைக்கலில் ஏறி வளர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் நமக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. இருட்டான ரூமில் வைக்கலில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. அடுத்தது வந்து கொஞ்சம் காத்தோட்டம் பண்ணி கொடுத்து நம்ம வந்து அதுக்கான ஷெட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் எல்லா ரூம்லேயும் வச்சுக்கலாம். வெப்ப காலங்களில் கோடை காலங்களில் வந்து ஈரச்சாக்கு வச்சு நனைச்சி போடலாம், தரையில் மணல் தூவி போடலாம். ஸோ என்னென்னா நமக்கு மிக முக்கியமானது வந்துன்னா அந்த ஷெட்டுக்கு வரும்போது நமக்கு வந்து வெப்பநிலையும் ஈரப்பதமும் மிக முக்கியமானது. வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் இதோட வெப்பநிலை. ஈரப்பதம், காற்றுல ஈரப்பதம் மிக முக்கியமானது. 85லேருந்து 90% காற்றுல ஈரப்பதம் இருக்கணும். இல்லாட்டி ஈரப்பதம் குறைய என்ன ஆகும்னா நம்ம வர காளான் மொட்டுக்கள் எல்லாம் கருகி போயிடும். ஸோ இதை நம்ம மானிட்டர் பண்ணலாம். நம்ம ஷெட்டில் எவ்வளவு டெம்பரேச்சர் வெப்பநிலை இருக்குது, எவ்வளவு வந்து காற்றுல ஈரப்பதம் இருக்குங்கிறத தெர்மோ ஹைக்ரோமீட்டர்னு இருக்குது. அந்த இது ஒரு கிளாக் மாதிரி சின்னதாக இருக்கும். அதை நம்ம ஷெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈரப்பதம் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதை கூட்டுறதுக்கு தண்ணி முக்கியமாக ஸ்ப்ரே பண்ணலாம், ஈரசாக்கில் ஸ்ப்ரே பண்ணலாம், தரையில் மணல் போட்டு மணலில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து காளான் வந்து 20வது நாள் முதல் அறுவடை கிடைக்கும். அடுத்தது வந்து ஒரு 7 நாள் கழித்து 2வது அறுவடை, 3வது அறுவடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மிக முக்கியமானது. சிப்பி காளான் வந்து பூ மாதிரி இன்றைக்கி அறுவடை செஞ்சிங்கன்னா இன்றைக்கே மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸ்க்கு கொண்டு கொடுக்கணும். இல்லது ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டிஷன், அதாவது 4 டிகிரி டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அதை வந்து அடுத்த நாளும் நம்ம கொடுக்கலாம். பூ மொட்டுக்கள் வந்து 3வது நாள் சின்ன மொட்டுக்களாகும், அது பெருசாகிறது. 3வது நாள் அறுவடைக்காக அது இருக்கும். அறுவடை செய்யும்போது நம்ம கை வச்சு திருகி அதை எடுத்துடலாம். அதுக்காக வந்து கத்தி வச்செல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கை வச்சு திருகி எடுத்தாலே வந்துடும். அதில் வைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம தரம் பிரித்து நமக்கு மார்க்கெட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பண்ணும்போது பாலித்தீன் கவரில் வச்சு பண்ணுறாங்க, இல்லது இப்போ வந்து பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் வைக்கிறாங்க, சின்ன நேரம் ஒவ்வொரு கண்டெய்னர்ஸில் வச்சு நம்ம பண்ணலாம். முக்கியமாக நம்ம காளான மார்க்கெட் பண்ணும்போது அதில் வந்து யார் தயாரிப்பாளர் யாருங்கிற முகவரி இருக்கணும், என்னைக்கு பேக் பண்ணப்பட்டது அதாவது டேட் ஆஃப் பேக்கிங் இருக்கணும், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கணும், அது எப்போ என்னைக்குள்ளே உபயோகப்படுத்தணும்னு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு எடை எவ்வளவு, அது எம்ஆர்பி எவ்வளவு அப்படிங்கிறது. ஆனால் காளான் பேக்கிங் விற்கிறதுக்கு நமக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் தேவையில்லை. இது ஒரு காய்கறி மாதிரி தான். ஆனால் எப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கிறோமோ அப்போ தான் லைசன்ஸ் தேவை. ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான், ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் வந்து காளானாக விற்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விவசாயிகள் செய்யலாம். அடுத்து அது அளவுக்கு அதிகமாக வரும்போது அதை ட்ரை பண்ணியும் நம்ம சேல் பண்ணலாம், ட்ரை மஷ்ரூமாக, அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக வந்து காளான் சூப்பு, காளான் பஜ்ஜி, பக்கோடா,
ஊறுகாய் இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் விவசாயிகள் செய்யலாம். ஸோ நெல்லுலேருந்து அது இல்லாமல் எஞ்சிய மக்கு பொருட்கள் இருக்குது, அதாவது வைக்கல். நம்ம காளான் எல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து மண்புழு உரத்துக்கு ஒரு பொருளாக உபயோகப்படுத்தி அதுலேருந்து வர மண்புழு உரத்தை வந்து நம்ம வயலுக்கு போடலாம். ஸோ வயலுக்கு போட்டு வயல்லேருந்து நெல் எடுத்துட்டு அதில் கூடிய வைக்கலை காளான் எடுக்கிறோம். காளான் எடுத்துட்டு மிச்சம் வரக்கூடிய பொருளை மண்புழு உரமாக ஆக்கி அதை திருப்பி வயலுக்கு போகும்போது ஒரு பயிர் சுழற்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ விவசாயத்தில் வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் ஒரு உபத்தொழிலான காளான் வந்து மிக முக்கியமானது. விவசாயத்துக்கு டெய்லி ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு உபத்தொழில் ஆகும். திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி, சிப்பி காளான் வளர்ப்பு, பால் காளான் வளர்ப்பு, இந்த அதோட மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் பற்றிய நம்ம பயிற்சிகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம், பண்ணை மகளிருக்கு கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். விவசாயிகள் இளைஞர்கள் தேவைப்படுறவங்க, இந்த மாதிரி பயிற்சி தேவைப்படுறவங்க வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுனா அவங்களுக்கு என்னைக்கு பயிற்சி நடக்குங்கிற விவரத்தை நாங்கள் அறிவிப்போம். அவங்க இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நன்றி.